மச்சி நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன்டா. ஆனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ கிரிப்டோவில் போட்டால் ரிஸ்க்கு, ஸ்டாக்கில் போட்டால் எனக்கு அந்த நாலேஜ் கிடையாது. எஃப்டி தான் சேஃபஸ்ட்னு சொல்லுவேன். பட் ஆனால் எஃப்டியில் இன்ட்ரெஸ்ட்டே கம்மி தான். சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்டா. எஃப்டி தான் உனக்கு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் அதில் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். பட் ஆனால் இப்போ ஒரு சில எஃப்டி தான் உனக்கு 8.4% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. நீ சீனியர் சிட்டிசனாக இருந்தால். அதுவே ரெகுலர் எஃப்டி அப்படின்னா உனக்கு 8.2% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க ஒரு சில ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல. உண்மையாகவே எஃப்டியில் 8.2% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம் ஆச்சு. பட் ஆனால் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னா என்னென்னு தெரியலையே. இதெல்லாம் நம்பலாமா, இல்லை இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் அது சேஃபா என்னன்னு நமக்கு தெரியல. என்ன பண்ணுறது? அவன்கிட்ட இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பேர்லாம் கேட்டுட்டு நானும் இந்த ஸ்கேம் தான் நினைச்சேன். ஆனால் இதில் ஒரு சேஃப்டி பாயிண்ட் ஒன்று இருக்கு. ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசிஜிசி அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸ், அது மூலமாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 5 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். மெச்சூரிட்டி அமௌண்ட் ஒரு 5 லட்சம் தான் இருக்கு அப்படின்னா நீ ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். சரிடா, இந்த மாதிரி அதிக இன்ட்ரெஸ்ட் தர ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் எப்படி தேடி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு கூட இந்த மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்குன்னு தெரியாது. அது உனக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல ஸ்டேபிள் மணி அப்படின்னு ஒரு ஆப்ல பார்த்தீங்கன்னா நீ கம்பேர் பண்ணி, இந்த ஆப்ல 200+ பேங்க்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்பேர் பண்ணிக்க முடியும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நீ கம்பேர் பண்ணி எதில் ஹையஸ்ட்டாக கொடுக்குறாங்க, எதில் லோவஸ்ட்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 200 பேங்க்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் இதுல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா அப்படின்னா உனக்கு கரண்ட்லி ஒரு 12 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ ஒரு 3 NBFCஸும் அப்புறம் ஒரு 9 பேங்க்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு கூட பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. பட் அப்பவுமே பார்த்தீங்கன்னா இதில் சேஃப்டி என்னன்னா நீ ஸ்ட்ரெயிட்டாக பேங்க்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ இந்த ஆப் வந்து ஜஸ்ட் ஒரு மீடியேட்டர் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஆப் பற்றின ஒரு டோட்டல் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு ஆப்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 200+ பேங்க்ஸோட எஃப்டி ரேட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அதுல எது ஹையஸ்டா இருக்கோ அது உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா நீங்க அதில் இன்வெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதுல 9 பேங்க்ஸ் + 3 NBFCல நீங்க டேரக்டா இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்பயுமே உங்க அமௌண்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த பேங்க்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, இவங்க ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. தென் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எஃப்டி நீங்க புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேங்க் பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே கிளியர் கட்டா படிச்சு வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களோட எஃப்டி புக் பண்றதுக்கு முன்னாடி நல்லதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க புக் பண்ண போற எஃப்டில உங்களுக்கு டிசிஜிசி இன்சூரன்ஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஸோ உங்களோட அமௌண்ட்டை அந்த பேங்க் தூக்கிட்டு போனாலும் உங்களுக்கு ஆர்பிஐ சைட்ல இருந்து டிசிஜி மூலமா உங்களுக்கு இன்சூரன்ஸ் 5 lakhs வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட எஃப்டிலே அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 1000 rupees வந்து எஃப்டில போடலான்னு இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு எப்படி அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன். ஸ்டேபிள் மணி ஆப்போட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக 200 ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் ஸோ உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. தென் அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடியும் கேட்பாங்க. ஸோ அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் மேலே இருக்கிறது சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த பேங்க்ஸில் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஷோ பண்ணியிருப்பாங்க. இங்கே ஸ்லைஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, அப்புறம் சூர்யோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், உட்காஷ், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பட் எந்த பேங்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதாலும் சரி, ஸோ ஒன்றுக்கு நிறைய தடவை யோசிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த பேங்க்கை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ ஒரு எஃப்டி வந்து பண்ண போகிறேன். அதுக்கு ஹை ரிட்டர்ன்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா. ஸோ இதில் ஒரு பேங்க்கை நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ சூர்யோதய் அப்படிங்கிற இந்த பேங்க்கை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஷோ ஆகுதா. ஸோ 5 years நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 8.4% வந்து எஃப்டியாக கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸுக்கு. அதுவே நீங்கள் ரெகுலர் அப்படின்னா 8.2% தான். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அதிகமாக தான் இருக்கும் ஜென்ரலாக இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும். கீழே வியூ ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது உங்களோட டென்யூர் அண்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இது ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 years அப்படிங்க பார்க்கும்போது 8.2% நீங்கள் ரெகுலராக இருக்கும் போது, இதில் சீனியர் ரிட்டர்ன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறத போட்டிருக்கோம். நான் வந்து ரெகுலர் தான். ஸோ அதனால் இப்போ ரெகுலரில் பார்த்தோம் அப்படின்னா 5 yearsக்கு 8.2% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இப்போது இந்த எஃப்டியோட ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கீழே பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிள் இருக்குது. அண்ட் அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இது ஆர்பிஐயோட டிஏஜிசி இன்சூர்டு ஒரு எஃப்டி தான். அண்ட் அது கூடவே இதில் குவார்ட்லி அண்ட் மந்த்லி பே அவுட்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தென் நீங்கள் ஒரு 5 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. சப்போஸ் அந்த பேங்க் ஏதோ கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees நீங்கள் போட்டுருக்கணும். அது ஆர்டியாக இருந்தாலும் சரி, எஃப்டியாக இருந்தாலும் சரி. பேமெண்ட் மோட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூபிஐ ஆட்டோ பே இருக்குது. இதில் வந்து யூபிஐ நெட் பேங்கிங் பே இருக்குது. அடுத்து கூட பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி வித்ட்ராவல் மினிமமாக உங்களுக்கு 7 days லாக்இன் பீரியட் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் போட்டுட்டு எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 7 days மினிமமாக தேவைப்படும். அண்ட் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க.
சப்போஸ் நீங்கள் ஒரு 1000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு குவார்ட்டர் 3 மாதம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஸோ அடுத்த மந்த்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்ல. சப்போஸ் 1010 ரூபான்னு வச்சுப்போமே, இந்த 1010 ரூபாய்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததுல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ அது பேர் தான் காம்பவுண்டிங். தென் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கால்குலேட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ 1 லேக்குக்கு வந்து நான் 7 days வந்து வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு 1,65,000 கிடைக்கும். பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா இது இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 3.4% தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் அதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ 7 daysலேருந்து 15 days இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்பயும் எனக்கு 3.65%. அண்ட் அதையும் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஒரு 46 daysனா 3.9%. ஸோ டென்யூர் இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து 5 yearsனே வச்சுப்போமே, 5 years வச்சேன் அப்படின்னா எனக்கு 8.4%. இப்போ 1 lakh நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி 5 years கழிச்சு எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 1,51,000 வந்து கிடைக்கும். கால்குலேட்டர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் டிப்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஏஜிசிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமமாக 5 lakhs வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 3,92,000 இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு 3 yearsக்கு அந்த பேங்க்கில் வச்சுருக்கீங்க, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது 8.15% இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட் 3 yearsக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 lakhs வந்து கிடைக்கும். சப்போஸ் இந்த பேங்க்கு அந்த 3 years முடிகிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா காணா போயிடுறாங்க, இல்லை அப்படின்னா பேங்க்ரப்சி ஆயிடுறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு டிஏஜிசிலேருந்து உங்களோட 5 lakhs கொடுத்துருவாங்க. அதாவது உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதை வந்து இன்சூர் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 3 years கழிச்சு எனக்கு ஒரு 7 lakhs வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அப்போவும் உங்களுக்கு 5 lakhs மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா மேக்ஸிமம் இன்சூரன்ஸோட லிமிட்டே பார்த்தீங்க அப்படின்னா 5 lakhs தான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கம்பேர் வித் டாப் பேங்க்ஸ் இருக்கா. ஸோ டாப் பேங்க்ஸ் ஆனால் எஸ்பிஐயில் உங்களுக்கு 7.05% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அது ஹெச்டிஎஃப்சியில் உங்களுக்கு 7.10%. இந்த பேங்க்கில் உங்களுக்கு 8.40% கொடுக்குறாங்க சீனியர் சிட்டிசனுக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்க்கோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பேங்க்கை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சூரியோதய பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 9,600 crores அசட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் 33 lakhs கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. பிரான்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் 700+ பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. இந்த பேங்க் 2017 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இது என்எஸ்ஐலையும் பிஎஸ்சிலையும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கீழே உங்களுக்கு கெட் இன்ஸ்டன்ட் எஃப்டி ரெசிப்ட்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அந்த பேங்க்லேருந்து உங்களுக்கு ரெசிப்ட் கிடச்சிரும். இதெல்லாம் இதில் வந்து நான் எஃப்டி போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஜஸ்ட் வந்து இங்கே புக் எஃப்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நானும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு இந்த டென்யூர் அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டென்யூர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 5 years அப்படிங்கிற டென்யூர் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்வெஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் எடுத்தோன்னா 95,000 என்கிட்ட அவ்வளோ இல்லை. ஸோ நான் ஜஸ்ட் 1,000 rupees அப்படிங்கிறத போடுறேன். நான் என்ட்ரு பண்ண அந்த 1,000 rupeesக்கு எனக்கு கிடைக்க போகிற மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1,500. ஸோ 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா 5 வருஷம் எனக்கு கழிச்சு இந்த 1,500.58 கிடைக்கும். இதில் இன்ட்ரெஸ்ட் கெயின் வந்து 500 ரூபா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்கும். கிட்டத்தட்ட 500.58. இது வந்து ரொம்பவே கம்மியாக தான் தெரியும், ஏன்னா இது ஸ்மால் அமௌண்ட் அப்படிங்கிறனால. சப்போஸ் நான் இப்போ வந்து இதில் இருக்க பாப்புலர் பிளான் வந்து சூஸ் பண்ணுறேன். 3 lakhs அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா 5 years கழிச்சு எனக்கு கிடைக்க போகிற அமௌண்ட்டு டோட்டலாக 4.5 lakhs வந்து கிடைக்கும். இந்த 3 lakhsக்கான இன்ட்ரெஸ்ட் தான் 1.5 lakhs கிட்ட வருது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இது மட்டும் கிடையாது. ஸோ நீங்க ஷாப் பண்ணும்போது ஆஃபர் பிரைஸ்ல வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு நல்ல சேவா தான் இருக்கும். ஸோ அப்படி நீங்க ஆஃபர் பிரைஸ்ல வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மிஸ்டர் டீல்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இங்கே உங்களுக்கு எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல கிடைக்கும். ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே கொடுக்குறேன். என்கிட்ட 3 lakhsலாம் இல்லைப்பா. ஸோ நான் ஜஸ்ட் 1,000 என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ 1,000 என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ லெட்ஸ் கெட் ரெடி அப்படின்ட்டு இருக்கா. ஸோ ஜஸ்ட் இதை ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டு அலோவ் கொடுத்துக்கோங்க. நம்பர் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் பேன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஆதார் நம்பரும் வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. வெரிஃபை நான் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. நான் வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே அட்ரஸ் கேட்குறாங்களா. ஸோ இதையும் கன்ஃபார்ம் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ சில டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணக்கப்புறம் உங்களோட நாமினி வந்து கேட்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட அமௌண்ட் யாருக்கு போகணுமோ அவங்களோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ யூபிஐ மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் பேடிஎம் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் கொடுத்து பே பண்ணிக்கிறேன்.
உங்களோட யூபிஐ ஆப்புக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பே பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சி வீடியோ கேஒய்சி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சிம்பிளாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஸோ இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு சில பேங்க்ஸோட. அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். 30 லட்சத்துக்கு மேலே பீப்புள்ஸ் வந்து இந்த ஸ்டேபிள் மணி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் தான். எப்படி நம்ம பெரிய பெரிய பேங்க்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது வெறும் 7% தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்பில் உங்களுக்கு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக இருந்தாலுமே சரி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8.2% கிட்ட தராங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு 1.5% 2% அதிகமாக தான் இருக்குது. அண்ட் இது கூடவே இது எல்லாமே டிஎஸ்சிஜிஸோட அப்ரூவ்டு இருக்கிறதுனால ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இன்சூரன்ஸுமே கிளைம் ஆகிரும். ஸோ அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேஃப்டியாக தான் இருக்கும். லாங் டேர்மில் இந்த 1% 2%ங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக தெரியும். ஸோ அப்படி பார்க்கையில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் தான். ஸோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது FDயில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கிட்டே இருங்க.